என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? லாஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம், அது ஆக்சுவலி அது வரல. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 421 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான், ஓகேங்களா? ஒரு சரியான ஒரு ரூட்டு, சரியான பேட்டர்னு. ஏன்னா அன்றைக்கே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை வச்சு இன்றைக்கெலாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். AB 42 அப்படின்ற நம்பரை தவிர வேறு எந்த நம்பருக்குமே போக வேண்டியதில்லை, ஓகேங்களா? ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம், சில விஷயத்தில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க மேக்ஸிமம் நீங்கள். ஏன்னா AB 42லாம் நீ ஏன்னா 3வது டைம் தான். ஆனால் நம்ம எப்படின்னா ஒரு 2 டைம் வரும் அப்படின்னும் போது அதை கரெக்டாக அடிச்சிடுவோம் எப்பயுமே. இது 3வது டைம் அப்படின்னும் போது அதையுமே வந்து தைரியமாக நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா AB 42 டேரெக்டான ஒரு வின்னிங் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் கேரளாக்காரன் ஏதாவது நம்மளே ஏமாத்துறானா, இல்லை கெஸ்ஸிங் இருக்கா, இல்லை இதில் என்ன பண்ணுறான் அப்படின்றது விஷயமே வரும், ஓகேங்களா? விஷயத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். நம்ம கரெக்டாக வந்து பாருங்கன்னா AB 69 ஒரு ரிசல்ட் அடிச்சதான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ABயில் ஒரு 69 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடித்தான், ஓகே. அடுத்த நாள் என்ன பண்ணான்னு கேட்டால், இந்த 9க்கு அப்படியே B போர்டில் 9 இருந்து A போர்டு 9 வச்சு இந்த 9க்கு 6க்கு A போர்டில் இந்த 6க்கு ஆப்போசிட் 1ன்னு வச்சு 91 வச்சான் சொல்லியிருந்தான், ஓகேங்களா? அன்றைக்கி வந்து நம்ம ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா 91 கொடுத்துருந்தோம். அடுத்த நாள் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அடுத்து பாருங்கள் AB 50 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான், ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி தான் இந்த B போர்டில் இந்த 9 எடுத்து A போர்டில் இந்த 6 எடுத்து ஆப்போசிட். அதேமாதிரி என்ன பண்ணோன்னா B போர்டில் இருந்த 5 தூக்கி A போர்டில் வச்சுட்டு இந்த 5க்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 0 அப்படின்னு சொல்லி 00ன்னு சொல்லி அடுத்த நாள் முடித்தான், ஓகேங்களா? கரெக்டாக 2 நாள் சூப்பராக முடிச்சிருந்தான். மறுபடியும் பாருங்கள், கரெக்டாக முந்தானத்து AB 74 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான், ஓகேங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணால், இந்த B போர்டில் இந்த 4 எடுத்து A போர்டு வச்சு இந்த 7க்கு ஆப்போசிட் 2 அப்படின்னு வச்சானா AB 42 வந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த கெஸ்ஸிங் நம்ம எப்படி சொல்கிறது, நீங்கள் நல்லா பாருங்கள். 69 91 50 00 74 42 இதில் வேறு பேட்டர்ன் இல்லை. இதில் வேறு நம்ம எக்ஸ்ட்ரா யோசித்து எதுவுமே இல்லை, வேறு அவ்வளோதான். சி போர்டை விட்டுருங்க. AB 42 தான் வந்து நிற்கணும்னா AB 42 தான் வந்து நிற்கும். அதேமாதிரி AB 42 வந்து நின்றுச்சு. ஒரு கெஸ்ஸிங் எவ்வளோ நுணுக்கமாக அடிக்கிறான்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை வச்சு பார்க்குறோம், அது ரேண்டமாக இல்லை மிஷின் சுற்றுதா, இல்லை இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அது நிறையா கட்டுக்கதைகள்லாம் ஓடிட்டு இருக்குது. பட் நமக்கு என்னன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயத்தை பாருங்கள், இந்த பேட்டர்னை நான் தான் சொல்கிறேன், சேனலில் சொல்கிறேன், இத்தனை பேர் வாட்ச் பண்ணுறீங்க. மறுபடியும் அடிக்கிறான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூதானமாக ஓகே 2 டைம் அடிச்சிடான் அப்படின்னு. 3ஆம் டைம் நேற்று நான் வந்து ஜாயினில் கெஸ்ஸிங் கொடுக்கும்போது நான் சொல்லலை ஆக்சுவலி இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் 2 வாட்டி அடிக்கிறான். ஆனால் பண்ணுவான், என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணுறதை பண்ணுவான், இல்லை ABயில் அடிக்க வேண்டியது BCயில் அடிப்பான். ஆனால் ஒரு நம்பரை எடுத்து ஒரு தெளிவாக ஆடும்போது எவ்வளோ சூப்பராக அடிச்சிருக்கான் பாரு. இன்றைக்கி உண்மையாலுமே AB 42லாம் இன்றைக்கி எப்படி சொல்கிறது, நிறைய பேர் பிள்ளை இது ஓப்பனாக இருக்கட்டும், ஜாயினில் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா AB 42 என்னென்னா இதான் ஒரே காரணம். இது எப்படி சொல்கிறது, கரெக்டாக முடிச்சிட்டான் பாருங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 69 B போர்டில் இருந்தது A போர்டு, ஓகே. A போர்டில் வந்து ஆப்போசிட் மறுபடியும் 50 B போர்டில் இருந்தது A போர்டு ஆப்போசிட் மறுபடியும் 74 B போர்டு இருந்த நம்பர் A போர்டில் இருந்த நம்பர் ஆப்போசிட். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதில் C போர்டு 21 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. 1 வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ரேர். நமக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 01, அதுக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மாதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ C போர்டு 1 அப்படின்ற நம்பர் கொஞ்சம் ரேராகவே அடிக்கலாம். ஆனால் உண்மையாலுமே ஒரு AB 42 ஒரு சரியான ரூட்டு, சரியான பேட்டர்ன், ஓகேங்களா? அதை வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு வருமானு நமக்கு தெரியாது, அதனால் சொல்ல வரேன். ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாதத்துலையும் அடிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இங்கே எல்லா மாதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்கலாம். அதுவும் BCயில் வந்து ரெகுலராகவே அடிக்கலாம். நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இங்கே ஒரு 86ன்னு வச்சுருப்பான். அதுக்கு பாருங்கள், BC போல் இந்த 6 தூக்கி அப்படியே வச்சு 8க்கு ஆப்போசிட் 3, ஓகேங்களா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு இப்போ சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நம்பராக தான் இருக்கும். 5 3 8 4. இப்போ இது நம்ம சொல்லும்போது மட்டும்தான் கேமில் இப்படிலாம் அடிக்கிறானா அப்படின்ற விஷயமே தெரியும். ஏன்னா இது நம்ம நார்மலாக ஒரு ஆள் பார்க்குறாங்க, இல்லை கேமுனா என்னன்னு தெரில அப்படின்னும் போது அது ஒன்றுமே புரியாது. அப்போ அங்கே ஒரு 4, இங்கே 3, இங்கே 2, இங்கே 1 இப்படி தான் நம்ம போமே தவிர, கொஞ்சம் இண்டிவிஜுவலாக அதை நம்ம உள்ளே பூந்து பார்த்தா மட்டும்தான் இந்த பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்கான், நம்பர் எப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம இந்த கேமில் எவ்வளோ விடுறோம், எவ்வளோ நஷ்டமாக வரும் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இதை தாண்டியும் பார்த்திங்கன்னா, ஆனால் அங்கே ஒரு கேம் இருக்குது, ஓகேங்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் மூலியமாக தான் அவன் கேமே விளாட்றான், அதுதான் விஷயமே. கரெக்டாக 69 91 50க்கு 00 74க்கு 42 உண்மையுமே ஒரு சூப்பரான கேசிங். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, வாய்ப்புகள் மறுபடியும் வரும். நான் வந்த வாய்ப்பை விட்டுட்டு மறுபடியும் வாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல ரூட்டு, கரெக்டாக 3வது அடி அடிச்சிட்டான். கண்டிப்பாக அடுத்து சேமில் இதே மாதிரி வராது. மறுபடியும் நான் சொல்லிடுறேன், இப்போ நான் பார்த்த மாதிரி இதே மாதிரி வருமானு கேட்டால் வராது. கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சு போடுவான், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதாங்க வேலையை. அவன் அடுத்து என்ன மாதிரி ஆட போகிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆகணும். நான் மறுபடியும் இப்போ நான் சொல்லிட்டேன்னா, இப்போ எல்லோரும் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே A போர்டு எப்போ எடுத்து B போர்டில் இருக்க நம்பர் எடுத்து A போர்டு ஆப்போசிட் இது எப்போ படிக்கணும் இப்படியே தான் பார்த்துன்னு இருப்பேன். ஆனால் அவன் அடுத்த 2 நாள்லேயே இன்னொரு பேட்டர் எடுத்து அதை ஒரு 3 நாள் அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவான்.
ஓகேங்களா? எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேமை முதல்ல எப்படி அடிக்கிறான் அப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நமக்கு முதல்ல ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி வேணும். அந்த வழியே வந்து ஒரு பாதை. அந்த பாதை இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம கரெக்ட்டா போ முடியும். பாதையே இல்லாத இடத்துல இந்த கேமை பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் இன்னும் கன்ஃப்யூஸ் ஆகுறது, தெளிவில்ல. அதான் சொல்லுவோமே, வண்டி நம்பர் போடுறது, கால்குலேட்டர் நம்பர் போடுறது, பர்த்டே நம்பர் போடுறது, ரோட்ல போகிற நம்பரை போடுறது, இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா, நெறைய பேர் அந்த ஒரு மென்டாலிட்டியோட தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி விஷயத்தலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே. எனிவே நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துருவோம். இங்கே ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இந்த ஒரு 67 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். கரெக்டாக 17 முடிச்சிருந்தான். மேக்ஸிமம் இந்த கேமில் இதனோட ஆப்போசிட் பிசியில் ஒரு 12 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 21 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். கேமில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் 20 10 10 ஓகே 10 10 20 இவ்வளோ தான் கேமில் முடிச்சிருக்கான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20க்கு ஒரு 21 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இன்னொரு 10ன்னு ஒன்று இருக்குது. நாளைக்கே பிசி 11ன்னு அடிக்கலாம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாதத்தில் அந்த 15 நாளுக்கு மேலே அடிக்கிற என்ன ரிசல்ட்டோ அடுத்து 15 நாள் அந்த 15 நாள் ரிசல்ட்டை தான் பேஸ் பண்ணி மட்டும்தான் இங்கே ரிசல்ட்டே இருக்கும். ஓகேங்களா? 2 நம்பரை மாற்றுறது, ஏபி திருப்பி பிசியில் போகிறது, பிசி திருப்பி போகிறது, இந்த மாதிரி ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஆறது, 0க்கு 9 குறைக்கிறது, இல்லை 0க்கு 1 ஏற்றுறது அப்படின்ற மாதிரி. இப்போ 20க்கு ஏன்னா வேறு 0 இல்லை பாருங்கள். நமக்கு இது வரைக்கும் இந்த மாதம் 2 10 ஒரு 20 தான். அப்போ ஒரு 20 ஒரு 10 கணக்கு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிபோவில் வேறு எதுவுமே இல்லை. அடிச்சா ஒன்று 20க்கு 21 வச்சிட்டான். அடுத்து நமக்கு 10க்கு 11 அப்படின்னு வச்சோன்னா கேம் முடிஞ்சிடும். அதில் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். நாளைக்கு ஏன்னா 11 வருமா அப்படின்னு வரும் அப்படின்னு நான் சொல்லலை. அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் அதை விட இங்கே ஒரு விஷயத்த பண்ண போகிறான். என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கரெக்டாக 67 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சான் பார்த்தீங்களா? இந்த 67க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 21. ஏன்னா கரெக்டாக ஆப்போசிட். அடுத்து நான் சொல்கிறேன், இந்த 17க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான் பாருங்கள். நான் சொல்கிறேன் கரெக்டாக அடுத்து வந்து பிசியில் ஒரு அடுத்து பி போர்டு 2னா மேக்ஸிமம் ஒரு 26 அப்படின்ற நம்பர் அடிப்பேன். நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், பி போர்டு 2 வருதுன்னா மேக்ஸிமம் 29 அப்படின்னு ஒரு நம்பர் வரும். 329 டேரெக்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்த மாதத்தில் ஒரு 25க்கு ஒரு 20, அடுத்து ஒரு 24க்கு ஒரு 29 வரும். ஏபி 32 ஏன் வரும், எதுக்காக வரும்னு அப்படி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 421 அடிச்சிருக்கான். நல்ல நம்பர். போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 429 42 குறையிலப்பா. அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணி எப்படி யோசிச்சாலும் 42 மாதிரி ஒரு ஜெனுவனான நம்பர் இன்றைக்கி எதுவும் இல்லை ஏபி என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஆனால் 29 கண்டிப்பாக கேமில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அது மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே இந்த 17 கரெக்டாக 67 17 இப்போ 21. ஓகேங்களா? கண்டிப்பாக கேமில் அடுத்து 2 வருது அப்படின்னா, இல்லை சிபோர்டு 6 வருது அப்படின்னா, பிசியில் ஒரு 26 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட் டைமாக நமக்கு 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய 5 அடிச்சிருந்தான். பார்த்திங்கன்னா 25 ஒரு 45 மறுபடியும் 35 மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 45 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். இங்கே ஒரு கேம் அடிச்சது நல்லா. இந்த 67 அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் நம்பர் தான் இங்கே அடிச்சிக்கிறான். கரெக்டாக மேலே பாருங்கள் பிசியில் ஒரு 25க்கு ஒரு 20 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். 67 அடிக்கும்போது கரெக்டாக 25க்கு ஒரு 20 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். இங்கே நல்லா புரியுங்க, இந்த 21க்கு மேலே ஒரு 45 அடிச்சிருக்கான். கண்டிப்பாக கேமில் ஒரு 40 அப்படின்ற நம்பர் நாளைக்கு பிசியில் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா மாதத்தையும் எடுத்து பாருங்கள். ஒரு 45 வருது அப்படின்னா ஒரு 40 ஒரு 90 ஒரு 95 இந்த 4 நம்பரில் 3 நம்பர் எந்த மாதம் எடுத்தாலும் கேமில் இருக்கும். அவனோட குழு என்னென்னு வச்சு அந்த மாதத்தில் அவன் ஆரம்பத்தில் 40 இல்லை 90 இல்லை 45 இல்லை 95 இந்த 4 நம்பர் அவன் அடிக்கிறான் அப்படின்னா மீதி இருக்கிற 3 நம்பரில் கம்பல்சரி அந்த மாதத்தில் 2 நம்பர் கேமில் ஆடும். நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது கூட சார்ட் எடுத்து பாருங்கள். அது ஒரு சில மாதங்கள் வராமல் போகலாமே தவிர, ஆனால் பட் எல்லா மாதத்துலையும் மேக்ஸிமம் வரும். அதேமாரி 45 அடிச்சா 54 கம்பல்சரி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இதெல்லாம் ஒரே குடும்பம் வச்சுங்க. 45 54 90 09 இப்போ நம்ம 2 வச்சு ஆடுற மாதிரி. ஏன்னா இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-85% வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தான் ஆடுறான். எப்படின்னா 45க்கு 40 95க்கு 90 இது 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் மாதிரி. அவங்க எப்பயுமே அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கேமில் அவங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த 4 நம்பரில் ஒரு 3 நம்பர் கம்பல்சரி கேமில் விளாடும். இங்கே இந்த 67க்கு அவன் இன்றைக்கி 21 அடிக்கும்போது கரெக்டாக மேலே பாருங்கள் ஒரு 25க்கு 20 அடிக்கும்போது கண்டிப்பாக இந்த 45க்கு கேமில் நாளைக்கு பிசி 40 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா கேமை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்க தான் இப்போதைக்கு நம்ம ஆள் தேவை. ஓகேங்களா? பெருசாக எல்லாரும் சொல்கிற மாதிரி அது போடு இதை போடு அதை வை அப்படின்றத விட அந்த கேமோட ஒரு சின்ன நுணுக்கங்கள் இருக்குல்ல, அவனோட ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆள் தேவை. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ 25க்கு 20 அடிக்கும்போது இங்கே 45க்கு 40 இப்போ 40ன்னு வருதுன்னா ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. 825க்கு கரெக்டாக 820 முடிச்சிருந்தான். ஓகேங்களா? 825க்கு ஏ போர்டு 8 வச்சு 820 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 745க்கு மறுபடியும் 740 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு. 740 வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 240 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டேன். என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக
69, 91, 50, 04, 74, 42 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்போ இங்கே நல்லா பாருங்கள், 74, 42 சேம் நம்பர் தான். ஓகேங்களா? 74, 42 வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பர் தான். அதேமாதிரி 50, 00 சேம் நம்பர், 69, 91 சேம் நம்பர் தான். இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி ஏபி 42ன்னு அடிச்ச நம்பர் எடுத்து நாளைக்கு ஏபியில் ஒரு 24 அப்படின்னு சொல்லி திருப்புறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏபியில் ஏன் சொல்லணும்னா, ஒரு 74 அடிச்சிட்டா அது ஒரு 24. ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, இங்கே 73, அடுத்த நாளே 23. ஓகேங்களா? இங்கே ஒரு 73, அடுத்த நாளே அங்கே கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 அடிச்சிருப்பான். கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவன் ஏ போர்டு 2 வச்சு என்ன அடிக்கிறானோ அதை 7 வச்சு அடிப்பான். ஏ போர்டு 7 வச்சு என்ன அடிக்கிறானோ அதை 2 வச்சு தாளாரமாக அடிப்பான். நீங்கள் இங்கே இன்னொரு விஷயம் பாருங்கள், ஏபி 76 கரெக்டாக 2 நாள் விட்டு ஏபி 26. ஓகே, நான் இங்கே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட சொல்லலை. ஓகே, ஆக்சுவலி கேமில் என்ன பண்ணுறானோ அதை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் எதையுமே எடுத்து வந்து டேரெக்டாக எப்பா நீ இதை வைப்பா நீ அதை பண்ணுப்பா அப்படின்னு நான் எதுவுமே இது வரைக்கும் நான் வந்துட்டு சொல்ல. அவன் கேமில் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட நான் தனியாக எடுத்து காட்டுறேன். எப்பா இந்த மாதிரிலாம் ஆடி இருக்கான், இந்த மாதிரிலாம் வருது, ஒருவேளை சப்போஸ் நாளைக்கு வருதுன்னா இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 74, 42 அடிச்ச மாதிரி கண்டிப்பாக நாளைக்கு ஏபியில் ஒரு 24 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏபி 24 அடிக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதத்தில் ஆரம்பத்துலேருந்தே அந்த 24 நம்பர் கொஞ்சம் வெயிட்டிங்கில் நிற்கிது. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த மாதத்தில் நமக்கு ஒரு பிசிலையும் ஒரு 24 அடிச்சிட்டான். இன்றைக்கி 42ன்னு அடிச்சுவேன். அன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக திருப்பி ஏபியில் 24ன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசி 40. அப்படி 40 வருது அப்படின்னா 240 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரூட்டு, நல்ல பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்டிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.